அனைவருக்கும் வணக்கம். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் நடத்துகின்ற, அதாவது LMDM யூனிட்டில் நடத்தப்படுகின்ற இணைய வழி ஆங்கில வகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இதுவரை காலமும் நாங்கள் ரைட்டிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸை தான் பார்த்துருக்கின்றோம். என்ற வகையிலே பகுதி 1 வினாத்தாளின் 6ஆம் வினாவாக வினாவப்படும் நோட்டீஸ் ரைட்டிங் தொடர்பான பல விடயங்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தேன். இதே போன்று எஸ்ஏ ரைட்டிங், ஏனென்றால் நாங்கள் ரைட்டிங் தொடர்பான சில விடயங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனெனில் பல மாணவர்கள் எஸ்ஏ ரைட்டிங், அதாவது எஸ்ஏ ரைட்டிங் என்று கூறும்போது பகுதி 2 வினாத்தாளின் 16ஆம் இலக்க வினாவாக வினாவப்படுகின்றது எஸ்ஏ ரைட்டிங். இந்த வினாவை பல மாணவர்கள் எழுதுவது இல்லை. எனவே எஸ்ஏ ரைட்டிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த வினாவை எவ்வாறு நாங்கள் அணுக வேண்டும் என்பது தொடர்பான இலகுவான வழிமுறைகளை உங்களுக்கு எடுத்து கூறுவதுதான் இன்றைய வகுப்பின் நோக்கமாக இருப்பதுடன், ஒரு எஸ்ஏ ஒன்றை எவ்வாறு நாங்கள் எழுத வேண்டும் என்ற வழிகாட்டல்களும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றன. எனவே தவறாமல் இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ரைட், எஸ்ஏ ரைட்டிங் என்ற விடயத்துக்கு நாங்கள் செல்வோம். First of all, when we start writing an essay, it is very important thinking about the framework. Even நீங்கள் ஒரு தமிழ்ல ஒரு எஸ்ஸே எழுதுறதா இருந்தாலும் கூட ஒரு ஃப்ரேம்வொர்க் அங்க இருக்க வேண்டும். அந்த ஃப்ரேம்வொர்க் தான் ஐடியா. இதுக்கு நாங்கள் என்ன விடயங்களை எழுத போகிறோம்? What are the information we want to insert in our essay writing? It's very important. ஜெனரலி ஒரு எஸ்ஸே நாங்கள் பார்ப்பமாக இருந்தால் இங்கே ஒரு இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப் இருக்கும். அதனைத் தொடர்ந்து வேறுபட்ட பேராகிராஃப்கள் எல்லாம் வரும். அந்த பேராகிராஃபை சொல்றது இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப், அதாவது இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏனைய பேராகிராஃப் எல்லாமே பாடி பார்ட் என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. லாஸ்ட் பேராகிராஃப் வந்து டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப்ல வந்து நாங்கள் என்னத்தை சொல்றோம்னா, இங்க பாருங்க, இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப். இதுக்குள்ள நாங்கள் வந்து விடயத்தை இன்க்ளூட் பண்ணுவோம். என்ன விடயத்தை பற்றி நாங்கள் எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இம்பாக்ட் ஆஃப் யூசிங் பாலித்தீன். இம்பாக்ட் ஆஃப் யூசிங் பாலித்தீன் என்று சொல்லும் போது நாங்கள் வந்து அது தொடர்பான விடயத்தை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். The polythenes are very harmful things to our environment என்று சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெயின் பாயிண்ட்டை நாங்கள் அதுக்குள்ள இன்சர்ட் பண்றோம் இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப்ல. அதை விட இதுக்குள்ள சப் டீடைல்ஸை கொடுக்க போறோம். இதை எப்படி கொடுப்போம்? மெயின்லி the polythenes are heaped up into our environment because of shopping. Mainly shopping. Many people go to supermarkets and heap of polythenes are provided to them to wrap the things, rice, sugar and everything, and after taking those things to home, these polythenes are thrown away. So that is a sub detail. அதான் சப் டீடைலா சொல்ல போறோம். எப்படி இந்த polythenes வந்து சொசைட்டிக்குள்ள, அதாவது எங்கட என்வாயன்மெண்ட்டுக்குள்ள வருகுது. Then for example, if someone go to supermarket, polythene bags and polythene wrappers are there. These polythene bags and polythene wraps are thrown away to the environment. Those are not disposed properly, and also disposing polythene also very problematic thing, because the use of polythene definitely increase the heat of environment என்று சொல்லி நாங்கள் வந்து சப் டீடைல்ஸ் அங்க கொடுத்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸையும் கொடுக்கல. அங்க வந்து இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப் வருது. இதே போன்று நாங்கள் பேராகிராஃப் 1 அங்க என்ன செய்ய போகின்றோம்னா, பேராகிராஃப் 1 இதுக்கு அடுத்ததான பேராகிராஃப் 1 அந்த சப் டீடைல்ஸா கொடுத்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் என்ன செய்ய போறோம், இங்கே சப் டீடைல்ஸ் 1, 2, அதாவது ஏதாவது 2 சப் டீடைல்ஸ், சப்போர்ட்டிங் details for our main points.
என்னென்ன சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் நான் கொடுக்கலாம். சப்போர்ட்டிங் டீடைல்ஸ் சொல்லும்போது effect of using polythene bags. இப்போ இந்த அதை விட அதால what are the things that are harmful to the society, disease பற்றி அடுத்த paragraphல எழுதலாம். இப்போ இந்த discussion part லாஸ்ட் paragraphல வந்து what are the solution we are going to give, என்னென்ன சொல்யூஷனை நாங்க கொடுக்கலாம். அப்ப இங்க வந்து paragraph 1ல sub detail, அப்ப impact of using polythene, அதுல வந்து ஏதாவது ரெண்டு இம்பாக்ட்ஸை கொடுத்து போட்டு அதுக்கான எக்ஸாம்பிளை நாங்கள் இங்க வந்து சொல்ல போறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ரைட். அதே மாதிரி paragraph 2லயும் ஏதாவது இரண்டு சப் டீடைல்ஸை கொடுக்க போறோம். இங்க வந்து டிசீஸ் பத்திலாம் நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் the spread of dengue menace, ரைட். அதே மாதிரி the environment become eyesore. eyesore என்ற ஒரு பார்க்கிறதுக்கு ஒரு கன்றாவியா இருக்கிற விஷயத்தை தான் சொல்றது eyesore. It is not good to see, right? Everywhere the thing is there, the environment become very polluted and also we don't like to see that. எங்களுக்கு அது விருப்பம் இல்லை பார்க்க. ஏனென்றா இந்த இடம் ஃபுல்லாவே பேட் ஓடர் வரும். பேட் ஓடர் அன்றைக்கு பேட் ஸ்மெல்ன்றது ஒன்று வரும். அப்போ அந்த சப் டீடைல்ஸை வந்து paragraph 2க்குள்ள வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண வேணும். அடுத்தது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் the heaping up polythene bags in the by the side of the streets, that becomes the breeding ground of dengue mosquitoes. அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். அந்த அதுக்கான breeding ground இருக்கு. இந்த லாஸ்ட் paragraphல வந்து what are the measures, so we have to change the shopping bags to paper bags, right? That is a taking decision. Every man who live in Sri Lanka should take the decision of using paper bags or cloth bags, right? Or the bags made of palmyra leaves. அப்படி நாங்கள் ஏதாவது ஓ ரட்டன் பேக்ஸ் ஏதாவது நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு மாற்றீடாக ஒன்று செய்ய போறோம். இது எல்லாரும் வந்து இது that is not only in one hand, all together should think about this. and நாங்கள் வந்து இங்க வந்து டிஸ்கஷன் பார்ட் para 3ல வந்து நாங்கள் டிஸ்கஷன் பார்ட்டை செய்ய போறோம். இங்க வந்து ஆக வந்து நான் சொன்ன மாதிரி 3 paragraph தான் இருக்கணும். ஒன்று வந்து சாரி 4 paragraph தான் இருக்கணும். ஒன்று வந்து introductory paragraph, ரெண்டு வந்து paragraph 1, paragraph 2, paragraph 3 should be discussion and conclusion. நான் சொல்ல வரையில ஏனெண்டா உங்களோட நீங்கள் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி சப் டீடைல்ஸ் கூடவே இருந்த paragraph வந்து 5 paragraphும் எழுதலாம். நீங்கள் 5 paragraphும் பெறலாம், 6 paragraphும் பெறலாம், 3 paragraphும் பெறலாம். அது உங்களை பொறுத்தது. இந்த சப் டீடைல்ஸ் ஒவ்வொன்றே நாங்கள் எடுத்து எழுதும் போது வந்து கூடி குறையலாம். ஆனால் லாஸ்ட் paragraph இருக்கும் போது அது வந்து டிஸ்கஷன் அண்ட் கன்க்ளூஷனுக்குள்ள வர வேணும். இப்போ இதுல வந்து நாங்கள் யூஸ் பண்ண வேண்டிய vocabularies பற்றி நாங்கள் கட்டாயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கட்டாயமாக நவுன்ஸை பாவிப்போம். நவுன்ஸ் என்ற பெயர் சொற்கள். இதே போன்று verbs வினை சொற்களை பாவிப்போம். இதே போன்று adjectives என்று சொல்லும் போது பெயர் அடைமொழி என்று நாங்கள் சொல்லலாம். பெயர் சொற்களை விசேடிக்கும் சொற்கள். அதே மாதிரி adverbs வினை சொற்களை விசேடிக்கும் சொற்கள். அதே மாதிரி preposition in, on, at அவ்வாறானது. இதை விட நாங்கள் கவனிக்க வேண்டியது டென்ஸ். என்ன டென்ஸ்ல நாங்கள் எழுதுகின்றோம், என்னென்ன ஃப்ரேசஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுகின்றோம், அதை விட எந்த ஸ்ட்ரக்சர், SVO ஸ்ட்ரக்சர், SVC ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் கம்ப்ளிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் கம்ப்ளிமெண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அப்போ இதுகளை நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை பற்றி அதிகளவு யோசிக்க வேண்டிய தேவையில்லை. இனி வரப்போகின்ற இந்த ப்ரெசன்டேஷன் கட்டாயமாக உங்களுக்கு நிறைந்த தகவல்களை தருவதாக இருக்கும். ரைட். இங்கே நாங்கள் பயன்படுத்த போகின்ற vocabulary அல்ல ஃப்ரேசஸை நாங்கள் முதல் எழுதி கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு வெற்றுத்தாள் ஒன்று எடுத்து நாங்கள் இந்த கட்டுரைக்கு நாங்கள் எவ்வாறான vocabularies and phrases-ஐ நாங்கள் பாவிக்க போகிறோம் என்று நாங்கள் முதலே தீர்மானித்து எழுதி கொள்ள வேண்டும். ரஃப் ஒர்க்னு சொல்றது. ஏனென்றால் எங்களில் பலர் இந்த எஸ்ஏ ரைட்டிங் கொஸ்டின்ஸை தொடுவதே இல்லை. ஏனெனில் எங்களுக்கு கிராமர் தெரியாது,
அப்ப அந்த கிராமர் ஸ்டைல்ல வந்து நாங்கள் எழுதும் போது பல பிழைகளை விடுகின்றோம். எனவே நாங்கள் எழுத வேண்டிய தேவை இல்லை. ஆனால் அங்கே கிராமர்னு சொல்லப்படுகின்ற அந்த லாங்குவேஜ் என்ற பகுதிக்கு 5 புள்ளிகள் தான் வழங்கப்படுகின்றது. அப்ப கண்டென்ட் அது இதை விட கண்டென்ட் என்ற பகுதிக்கு 5 புள்ளி வழங்கப்படுகின்றது. இதனை விட மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங்கில் நாங்கள் சரியாக ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறோமா, அல்லது பயன்படுத்தியிருக்கின்றோமா, அல்லது சரியான வகையிலே முதலாவது வசனம் ஒன்றின் முதலாவது எழுத்தை கேபிட்டலில் தொடங்கி இருக்கின்றோமா என்ற விடயங்கள்லாம் இங்கே பார்க்கப்படுகின்றது. இதை விட ஆர்கனைசேஷன், நாங்கள் பேராகிராஃபை சரியான முறையிலே பந்தி பிரித்து எழுதியிருக்கின்றோமா, இவற்றுக்கு 5 புள்ளி. அப்ப இல்லாமல் 15 புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் இங்கே எதைப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லையெனில், எங்களுக்கு கிராமர் தெரியாது என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிட வேண்டும். எங்களுக்கு தெரிந்த சொற்களை வைத்துக்கொண்டு அதை கம்போஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் ஸ்டைலில் நாங்கள் விடயத்தை கொடுத்தால் நிச்சயமாக எங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். எனவே நாங்கள் ஒரு எஸ்ஏயை எடுத்துக்கொள்வோமானால் அதுக்கு ஒரு ரஃப் ஒர்க் செய்ய வேண்டும். நாங்கள் என்னென்ன வேர்ப்ஸை நாங்கள் எழுத போகின்றோம், பயன்படுத்த போகின்றோம், என்னென்ன நவுன் ஃப்ரேசஸை யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வெர்பை யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது இதை விட நாங்கள் ஃப்ரேசஸ் என்று கூறலாம், இவ்வாறான விடயங்களை நாங்கள் பயன்படுத்த போன்றோம் என்று நாங்கள் முதலிலே ரஃப் ஒர்க் ஒன்றை எழுதி கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்கள், வேர்ப்ஸ். இது பெரும்பாலும் பயன்படுத்துகின்ற வேர்ப்ஸ். கிவ், this one provide and give have the same meaning. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இவங்க இஸ் அல்லது ஆ. இது வந்து protect, இது உங்களுக்கு தெரியும். protectனா பாதுகாக்கிறது. happen, ஒரு விடயம் சம்பவிச்சா அது happen ன்னு சொல்றோம். HAPPEN. இது வந்து affectன்றது ஒன்றை எஃபெக்ட் பண்றது, ஒரு தாக்கம் செலுத்துறான் எஃபெக்ட். this one bring என்றா ஒன்றை கொண்டு வர்றது, bring. இது have or has, என்ன have அல்லது has வந்து எங்களுக்கு இதை ஒன்று இருக்கு, இதை ஒன்று எங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தலையடியா இருந்தால் ஐ ஹேவ் ஃபீவர்னு சொல்லலாம். இல்லாட்டி என்னோட ஒரு கார் இருந்தால் ஐ ஹேவ் அ கார்ன்னு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி ட்ரைன்றது என்ன ஒன்றை நாங்கள் முயற்சி செய்கிறது. ஒர்க் வந்து வேலை செய்கிறன்ற மீனிங்கில் வரும். அதே போன்று விளையாடு, ஸ்ப்ரெட் அண்டா பரவுறது. இப்போ நோய் சம்பந்தமான, இப்போ டெங்கு மேன சம்பந்தமான கதைக்கு நாங்கள் ஸ்ப்ரெட் என்ற அந்த வினை சொல்லை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்துவது நல்லது. இதே போன்று ஜாயின் டுகெதர், இது டிஸ்கஷன் பார்ட்டில் பார்ப்போம். நாங்கள் ஜாயின் டுகெதர், எல்லாரும் ஒன்றாக இணைந்து வேலை செய்தால் சில விடயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இதே போன்று பாருங்கள் நவுன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இதுக்குள்ள our responsibility, people, we, it, everyone, necessary action என்றால் தேவைப்படும் செயற்பாடு. என்ன விடயங்களை நாங்கள் செய்யறதுக்கு தேவைப்படுகிறது, நெசசரி ஆக்ஷன், தேவையான செயற்பாடுகள். பாருங்க, ஃப்ரூட்ஃபுல் ஐடியா மீன் பிரயோசனமான ஐடியாஸ், பிளான்கள், ரைட். இதே போன்று மைண்டா தெரியும் எல்லாருக்கும், எங்களுடைய எண்ணங்கள். மைண்டா எங்களுடைய எண்ணங்கள். இதே போன்று திங்ஸ் என்றா பொருள்கள், விடயங்கள். டிஸ்ட்ரக்ஷன் அழிவு. பிளேசஸ் இடங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அட்வெர்ப்ஸை பார்ப்போமானால் இம்பார்ட்டன்ட் சொன்னால் முக்கியத்துவமான, இது ஒரு அட்ஜெக்டிவ். யூஸ்ஃபுல் பிரயோசனமான அட்ஜெக்டிவ். குட் நல்ல, இது ஒரு அட்ஜெக்டிவ். எசென்ஷியல் முக்கியத்துவமான. இம்பார்ட்டன்ட்டும் எசென்ஷியலும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். இம்பார்ட்டன்ட் அண்ட் எசென்ஷியல் போத் ஹேவ் த சேம் மீனிங். அப்போ வந்து இதுவும் வந்து ஒரு அட்ஜெக்டிவ். ஃபாஸ்ட், இது அட்ஜெக்டிவாம் வரும், அட்வெர்பாம் வரும். ஃபாஸ்ட் காரண்டைகளை காரை வந்து ஃபாஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்றபடியால் அங்க வந்து ஃபாஸ்ட் வந்து அட்ஜெக்டிவா இருக்குது. ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் வரைக்குள்ள ரன்ஸை வந்து ஃபாஸ்ட் வந்து டிஸ்கிரைப் பண்றபடி அது அட்வெர்பா வருது. அதே மாதிரி ஒர்க் ஹார்ட் அண்டைக்குள்ள அது அட்வெர்பா வருது. ஹார்ட் ஒர்க்கிங் அண்டைக்குள்ள அது வந்து அட்ஜெக்டிவா வருது. ஸ்ப்ளெண்டிட் பியூட்டி, இப்போ இது ஒரு அட்ஜெக்டிவ். ஸ்ப்ளெண்டிட்னா மிக அழகான, ரம்மியமான அழகு. இது பியூட்டிஃபுல் அழகுள்ள, இது ஒரு அட்ஜெக்டிவ். தாட்ஃபுல் நல்ல சிந்தனை மிக்க,
thoughtful gift, பிரயோசனமானது, சிந்தனையை சிந்தித்து செயற்படக்கூடிய ஒன்று. அப்ப thoughtful. Next one, neat and tidy. Neat and tidy, both the adjectives. இதே போன்று நாங்கள் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன், இங்கே தரப்படுகின்ற இந்த எக்ஸ்பிரஷனை நாங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு எஸ்ஐயை நாங்கள் எழுதி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ பிகாஸ் ஆஃப் நாங்கள் ரீசன் அவுட் பண்ணுறோம், காரணத்தை சொல்கிறோம். ரைட், பிகாஸ் ஆஃப் த பொலிதீன் டெங்கு மஸ்கிட்டோ ஸ்டார்ட் ஸ்ப்ரெடிங் இன் அவர் என்வைரன்மெண்ட். அப்போ ரீசன் அவுட் பண்ணுறோம், சரியா, பிகாஸ் ஆஃப். அதே போன்று இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ற அந்த ஃப்ரேஸை நாங்கள் தெரிவு செய்யணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் நெசசரி ஆக்ஷன். இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்கின்றேன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் நெசசரி ஆக்ஷன். தேவையான ஆக்ஷனை நாங்கள் எடுக்கிறது மிகவும் அவசியமானது. ஃபர்ஸ்ட் we have to, then this is the phrase. இதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்? We have to clean our environment. First we have to clean our environment. இல்லாட்டி first we have to stop using polythene. இல்லையா? Right. இதே போன்று next everyone should. Next everyone should and everyone should realize the importance of keeping our environment neat and tidy. Next everyone should realize the importance of keeping our environment neat and tidy. Right. It creates, it means spread of dengue mosquito. It creates diseased society. It creates diseased என்றது disease என்ற நோய்வாய்க்கு உட்பட்ட சொசைட்டியை உருவாக்கும். இதுல இந்த தன்றது என்னண்டு என்று நான் போட்டு இருக்க வேண்டும். வெரி சாரி. தென் இந்த வேர்ட் then you have to think why. Why it hits the society. Reason out பண்றது. why and reason out பண்ணோம். Then it plays an important role. இது முக்கியத்துவமான ஒரு பாத்திரநிலை எடுக்கிறது. இது முக்கியத்துவமான இடம் ஒன்றை எடுக்கிறது. It plays an important role in spreading dengue mosquito. இது இந்த polythene, use of polythene. Then as a result, people face a lot of problem because of bad smell or bad odors and very ugly environment. Those are the things. So as a result என்று சொல்லும்போது நாங்கள் அதை அதுக்கு பிறகு இதன் விளைவுகள் பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். on the other hand என்று நாங்கள் கூறும்போது நாங்கள் ஒரு டாபிக்கை பற்றி கதைத்து கொண்டிருக்கும் போது அது தொடர்பான இன்னொரு விடயம், வேறொரு விடயத்தை நாங்கள் கூற இருக்கும் போது அங்கே on the other hand இதுகளை சொல்றது டிரான்சிஷனல் சிக்னல்ஸ் என்று thus என்றது இங்கால நாங்கள் அதின் விளைவுகளை சொல்ல போகின்றோம். அப்ப இங்க first, next, then, on the other hand இதுகள் எல்லாமே டிரான்சிஷனல் சிக்னல்ஸ் என்று சொல்லுகின்றோம். அப்ப இவ்வாறான யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷனை நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளும் போது மிகவும் பிரயோஜனமான, அதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஐடியாவோடு நாங்கள் ஒரு எஸ்ஏஐ எழுதி கொள்ளலாம். அதுதான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். முதலாவதாக ரஃப் ஒர்க் தேவை. என்னென்ன verbs, என்ன எஸ்ஏயோ அதுக்கு பொருத்தமான verbs, nouns, phrases, adjective and adverbs and useful expression நாங்கள் முதல் எழுதி வைத்துக் கொள்வோமானால் அவற்றை வைத்து எங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் நாங்கள் சிறந்த ஒரு கட்டுரை ஒன்றை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். இவ்வாறான ஒரு திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்ளும் போது சரியான முறையில் நாங்கள் எங்களுடைய எஸ்ஏ ஒன்றினை எழுதி கொள்ள முடியும். என்னுடைய பிளான் இந்த கொரோனா தொடர்பான ஒரு எஸ்ஏ ஒன்றை எவ்வாறு எழுதுவது, இவ்வாறான ஒரு பிளான் verbs, nouns and phrases, adjectives and adverbs, useful expressions, இது நான் ஜெனரல் ஐடியாவை உங்களுக்கு தரேன். இதே போல நீங்கள் எழுதும் எஸ்ஏ தொடர்பான விடயங்களை மட்டும்தான் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். சில வேளைகளில் நீங்கள் எழுதுகின்ற எஸ்ஏ தொடர்பான சில விடயங்களுக்கு இவ்வாறான verbs, noun, phrase, adjective and adverbs and useful expression உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் சில வேளைகளில் வேறு
வேறு விடயங்கள் தொடர்பாக எழுதும்போது வேறு சொற்கள் தான் உங்களுக்கு தேவைப்படும். அப்ப எனவே நாங்கள் ஒரு கதை எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இருவருக்கு இடையிலான உரையாடல் ஒன்று எழுதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதுவதாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சரியான முறையிலே நாங்கள் பயன்படுத்த போகின்ற இந்த verbs, noun phrase, adjectives and adverbs and useful expressions இதை நாங்கள் புறம்பாக எழுதி கொள்ளும் போது எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. These are the information we are going to provide. That is a framework, and that framework is very essential for you and for all of us to make very smart essay.